அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் பாடம் 4 மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதனின் முதல் பகுதியை தற்பொழுது பார்ப்போம். இந்த முதல் பகுதியில் பல்கூட்டு அலீல்கள், மனித இரத்த வகைகள், RH காரணியின் மரபு வழி கட்டுப்பாடு ஆகிய 3 தலைப்புகளில் இந்த வீடியோவை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் தங்களுடைய விலங்கியல் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தில் 55வது பக்கத்தில் இந்த பாடம் ஆரம்பமாகிறது. இது 2019 எடிஷன். இந்த பாடத்தை படிப்பதன் நோக்கம் என்ன? கற்றலின் நோக்கம். பொதுவாக மனிதனுடைய இரத்தத்தில் 4 வகைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். A வகை, B வகை, AB வகை, O வகை என்று 4 வகைகளை படித்திருக்கிறோம். இந்த இரத்த வகைகள் எப்படி உருவாகிறது, அதற்கு காரணமான மரபணுக்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த பாடல் பகுதியில் பார்க்க போகிறோம். மனிதனுடைய இரத்த வகைகளை மேற்கோளாக கொண்டு பல்கூட்டு அலீல்கள், மரபு கடத்தலை பற்றி படிக்க இருக்கிறோம். முதலில் மரபணு அல்லது மரபியல் என்றால் என்ன? மரபு வழி மற்றும் மாறுபாடுகளை பற்றி படிப்பது மரபியல் ஆகும். இந்த மரபியலுடைய அடிப்படையாக இருப்பது மரபணுக்கள். இந்த மரபணுக்கள் ஒரு செல்லில் உள்ள குரோமோசோமில் காணப்படுகிறது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருப்பது இந்த மரபணு ஆகும், அல்லது ஜீன்ஸ் என்று அழைப்பார்கள். சந்ததிகளுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் இடையேயான வேறுபாட்டு தன்மையின் அளவே மாறுபாடு ஆகும். அப்ப இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க 3 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். மரபு வழி மற்றும் மாறுபாடுகளை பற்றி படிப்பது மரபியல் ஆகும். மரபியல் என்றால் என்ன? மரபணு எனப்படுவது யாது? மரபு கடத்தலின் அலகு மரபணு எனப்படும். மாறுபாடுகள் என்றால் என்ன? சந்ததிகளுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் இடையேயான வேறுபாட்டு தன்மையின் அளவே மாறுபாடு எனப்படும். இதுல 3 1 மார்க்லையோ 2 மார்க்லையோ கேட்கலாம். அனைத்து மரபணுக்களும் 2 மாற்று வடிவங்களை கொண்டு காணப்படுகிறது. 2 மாற்று வடிவங்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு உருவாகுகிறது என்றால் அது ஆணின செல்லுடைய குரோமோசோமும் பெண்ணின செல்லின் குரோமோசோமும் இணைந்துதான் அந்த கரு உருவாகிறது. அப்போ ஒவ்வொரு செல்கள்லையும் காணக்கூடிய குரோமோசோமில் விந்து செல்லினுடைய குரோமோசோமும் அண்ட செல்லின் குரோமோசோம்களும் காணப்படும். இவைதான் அமைப்பொத்த குரோமோசோம் சொல்லுவோம். அமைப்பொத்த குரோமோசோம்ல ஒவ்வொரு பண்பை கட்டுப்படுத்தக்கூடிய மரபணுக்களும் 2 மாற்று வடிவங்களை கொண்டுள்ளன. உதாரணமாக உயரம் என்ற பண்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று சொல்லுவோம், அல்லது கேபிட்டல் டி என்று அழைப்பார்கள், அல்லது ஸ்மால் டி என்று அழைப்பார்கள். இப்போ இந்த 2 கேபிட்டல் டியோ அல்லது 2 ஸ்மால் டியோ அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மரபணு 2 மாற்று வடிவங்களை கொண்டு காணப்படும். ஒன்று அதாவது தந்தையிடமிருந்தோ மற்றொன்று தாயிடமிருந்து பெற்ற குரோமோசோம்களில் காணப்படும். இதில் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று இருந்தால் ஒன்று ஓங்கிய மற்றும் ஒடுங்கிய அலீல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல ஓங்கிய அலீல்கள் என்பது இயல்பானவை, ஒடுங்கிய அலீல்கள் என்பது திடீர் மாற்றம் அடைந்தவை. திடீர் மாற்றத்தின் காரணமாக தான் ஓங்கிய அலீல்கள் ஒடுங்கிய அலீல்களாக மாற்றமடைந்து காணப்படுகிறது. மேலும் ஒரு மரபணு பல முறை திடீர் மாற்றம் அடைந்து பல மாற்று வடிவங்களை உருவாக்குகிறது. அதன் காரணமாக தான் பல்வேறு மாறுபாடுகள் விலங்குகளிடையே காணப்படுகிறது. இப்ப அமைப்பொத்த குரோமோசோம்கள் அப்படின்னா என்ன என்று பார்க்கிறோம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த 2 வடிவம், இது 2 ஒரே மாதிரியாக இருக்கு. இது அமைப்பொத்த
குரோமோசோம் சொல்லுவோம். அதே போல இங்க 2 வடிவம், இதுவும் அமைப்பொத்த குரோமோசோம். இங்கேயும் 2 பார்க்குறோம், அமைப்பொத்த குரோமோசோம். அப்போ இந்த 2 குரோமோசோம் ஒரே மாதிரி காணப்படுறதுக்கு ஒன்று தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்து பெறப்பட்டவை. இவை எல்லா செல்கள்லையுமே அமைப்பொத்த குரோமோசோம்களாக அல்லது ஒரு ஜோடி குரோமோசோம்களாக, மொத்த மனிதனுடைய பார்த்தோம் என்றால் மொத்தம் 46 குரோமோசோம்கள் அல்லது 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். இந்த குரோமோசோம்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பண்பை நிர்ணயிக்கக்கூடிய மரபணுக்கள் காணப்படுது. அதில் ஒன்று ஓங்கிய அலீலா இருக்கலாம் அதனுடைய அமைப்பொத்த குரோமோசோம்ல, மற்றொன்று ஒடுங்கிய அலீலாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே ஓங்கியதாக இருக்கலாம், அல்லது ரெண்டும் ஒடுங்கியதாக இருக்கலாம். அப்போ இந்த அலீல்கள் எந்த குரோமோசோம், இந்த அமைப்பொத்த குரோமோசோம்ல எந்த இடத்துல காணப்படுதோ அதுதான் அலீல்களின் இருப்பிடம் என்று அழைக்கின்றோம். அப்போ அலீல்களின் இருப்பிடம் என்பது பார்த்தீங்கன்னாக்க இந்த அமைப்பொத்த குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட பண்பை நிர்ணயிக்கக்கூடிய மரபணுக்கள் ஒரே குறிப்பிட்ட இடத்துல காணப்படுது. இது ஆங்கிலத்தில் லோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ லோக்கஸ் என்றாலும் அலீல்களின் இருப்பிடம் என்றாலும் ரெண்டும் ஒன்று தான். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பண்பை நிர்ணயிக்கக்கூடியவை ஒரு ஜோடி அலீல்கள் அல்லது ஓரிணை அலீல்கள் சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல காணப்படுது. அதே போல ஒரு பண்பை நிர்ணயிக்கக்கூடியதற்கு 3க்கும் மேற்பட்ட அலீல்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைப்பொத்த குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல காணப்பட்டுச்சுன்னா அதை தான் பல்கூட்டு அலீல்கள் என்று அழைக்கின்றோம். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கனாக்க 3 ஜோடி அமைப்பொத்த குரோமோசோம் போட்டிருக்கேன். இந்த 3 ஜோடி அமைப்பொத்த குரோமோசோம்லையும் இந்த குறிப்பிட்ட லோக்கஸில் அல்லது அலீல்களின் இருப்பிடத்தில் 3 வகையான அலீல்கள் காணப்படுது. அப்போ 3ம் அதற்கு மேற்பட்ட அலீல்கள் காணப்பட்டால் அது பல்கூட்டு அலீல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்க ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தில் ஒத்த குரோமோசோம்களில் ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகின்ற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அலீல்கள் காணப்பட்டால் அவை பல்கூட்டு அலீல்கள் எனப்படும். அப்போ பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 மதிப்பெண் வினா கேட்கப்படும். அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்க மனிதனுடைய இரத்த வகைகள். இந்த இரத்த வகைகளை உருவாக்கக்கூடிய மரபணுக்கள் பல்கூட்டு அலீல்களுக்கு உதாரணமாக இங்கு கூறப்படுது. அப்போ பல்கூட்டு அலீல்களான ABO இரத்த வகைகளின் மரபு கடத்தலை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு மனிதனின் இரத்தம் இன்னொரு மனிதனின் இரத்தத்திலிருந்து வேதிப்பொருட்களின் அடிப்படையில் வேறுபடுகிறது. இதை யாரு கண்டுபிடிச்சதுனாக்க கார்ல் லாண்ட்ஸ்டைனர் என்பவர் கண்டுபிடிக்கிறார். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருனாக்க மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் மேல் பரப்புல ஒரு வகையான புரதம் காணப்படுது. அந்த புரதம் ஒரு மனிதர்ல ஒரு வகையானதாகவும் மற்றொரு மனிதர்ல வேறு வகையாகவும் காணப்படுது. அப்ப இந்த புரதத்தை தான் அவர் என்ன சொல்றாருனாக்க எதிர்பொருள் தூண்டின்னு சொல்றாரு. எதிர்பொருள் தூண்டி என்பது ஆங்கிலத்துல ஆன்டிஜன் என்று அழைக்கப்படுது. அப்ப ஆன்டிஜன் எங்க காணப்படுதுன்னா இரத்த சிவப்பணுக்களின் புறப்பரப்பில் காணக்கூடிய புரதத்திற்கு பேர் தான் ஆன்டிஜன் அல்லது எதிர்பொருள் தூண்டி என்று அழைக்கிறோம். அதே போல இன்னொரு மனிதன்ல இன்னொரு வகையான புரதம் காணப்படுது. அதனால இந்த 2 பேர்களுக்கு இடையே வேறுபாட்டை காண்பதற்காக ஒரு மனிதனில் காணக்கூடிய புரதத்தில் அந்த பகுதியை எதிர்பொருள் தூண்டி A என்றும், இதே போல மற்றொருடைய இரத்த சிவப்பணுக்களின் மேல் பரப்பில் காணக்கூடிய அந்த புரதத்திற்கு எதிர்பொருள் தூண்டி B என்றும் அழைக்கப்படுது. அப்ப A என்று காணப்பட்டால், அதாவது எதிர்பொருள் தூண்டி A என்றால் அது இரத்த வகை A என்றும், எதிர்பொருள் தூண்டி B என்பதால் அது இரத்த வகை B என்றும் அழைக்கப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த இரத்த சிவப்பு அணுக்களின் மேல் பரப்பில் ஒரு புரதமும் காணப்படுவதில்லை. இங்கே காணக்கூடிய A புரதமோ அல்லது B புரதமோ அல்லது ஆன்டிஜன் Aஓ அல்லது ஆன்டிஜன் Bஓ அல்லது எதிர்பொருள் தூண்டி Aஓ எதிர்பொருள் தூண்டி Bஓ அந்த இரத்த சிவப்பணுவில் காணப்படுவதில்லை. அப்படிப்பட்ட இரத்தத்தை என்ன சொல்றேன்னாக்க
ஓ வகை இரத்தம் என்று அழைக்கப்படுது. அப்போ காரல் லான்ஸ்டீனர் வந்து 3 வகையான இரத்த வகைகளை பிரிக்கிறார். ஒன்று ஏ வகை, பி வகை, ஓ வகை என்று 3 வகையாக பிரிக்கிறார். எதன் அடிப்படையில்னா இரத்த சிவப்பணுக்கள் அதன் மேல்பரப்பில் உருவாக்கக்கூடிய புரதத்தின் அடிப்படையில், அது ஆன்டிஜன் சொல்லுவோம், தமிழ்ல எதிர்பொருள் தூண்டி என்று அழைப்போம். அதுக்கப்புறம் 2 சயின்டிஸ்ட் வந்தாங்க. அவங்க பேர் வான் டி காஸ்டல், மற்றொரு பேர் ஸ்டூர்லி. இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க இன்னொரு புதிய இரத்த வகையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பொருள் தூண்டி ஏ வகையான அந்த இரத்த சிவப்பணுக்களின் மேல்பரப்பில் எதிர்பொருள் தூண்டி ஏயும் காணப்படுகிறது, எதிர்பொருள் தூண்டி பியும் காணப்படுது. அப்ப இந்த 2 புரதங்களும் இந்த ஒரே இரத்த சிவப்பணுக்களை காணப்படுது. இப்படிப்பட்ட வகையிலையும் சில மனிதர்கள் ரத்தம் காணப்பட்டது. அவர்களை என்ன சொல்லுவாங்கனாக்க எதிர்பொருள் தூண்டி ஏபி என்று அழைக்கப்படுது. இவங்களுடைய இரத்தமானது ஏபி வகை இரத்தம் என்று அழைக்கப்படுது. ஆக 4 வகையான இரத்தம் மனிதர்களில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏ வகை இரத்தம், பி வகை இரத்தம், ஓ வகை இரத்தம், ஏபி வகை இரத்தம். இதுல இந்த ஓ வகை இரத்தத்தை என்ன சொல்லுவாங்கனாக்க இங்க வந்து என்ன பார்க்குறோன்னா ஆன்டிஜன் என்பதே இல்லை, அதனால எதிர்பொருள் தூண்டி இல்லை. இப்ப எதிர்பொருள் தூண்டி இல்லாததுனால இந்த ஓ வகை இரத்தமானது ஏ வகைக்கும், பி வகைக்கும், ஏபி வகைக்கும், ஓ வகைக்கும் இரத்தத்தை கொடுக்கலாம். ஆன்டிஜன் ஏயும் ஆன்டிஜன் பியும் காணப்படுது, அல்லது எதிர்பொருள் தூண்டி ஏபி காணப்படுது. இவங்க இந்த வகையான இரத்தத்தை உடையவர்களுக்கு ஏ வகை இரத்தத்தையோ, பி வகை இரத்தத்தையோ, அல்லது ஏபி வகை இரத்தத்தையோ, ஓ இரத்தத்தையோ கொடுக்கலாம். ஆனா இவங்க எல்லாத்திலிருந்தும் பெறுவாங்க. ஆனா இவங்க ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால இவர்களை எப்படி அழைப்பார்கள்னா பொது பெறுநர். அப்போ அனைத்து வகை இரத்த வகைகளிலிருந்து இரத்தத்தை வாங்குவதனால இவங்க பொது பெறுநர் என்று அழைக்கின்றோம். அனைவருக்கும் இரத்தத்தை கொடுப்பதனால இது பொது கொடையாளி என்று ஓ வகை இரத்தம் அழைக்கப்படுகிறது. இது ஒரு 2 மார்க் மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படும். இப்ப நான் ஒரு ஸ்கீமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஓ வந்து பொது கொடையாளர்கள். இந்த ஓ வந்து எதற்காக பொது கொடையாளர்கள் என்று அழைக்கிறோம்னா, இந்த ஓ வகை இரத்தமானது ஏக்கு இரத்தத்தை கொடுக்கலாம், ஏபிக்கு இரத்தத்தை கொடுக்கலாம், அதே போல பிக்கு இரத்தத்தை கொடுக்கலாம், ஓக்கு இரத்தத்தை கொடுக்கலாம். அப்போ இந்த ஓ வகை இரத்தமானது அனைத்து இரத்த பிரிவினருக்கும் இரத்தத்தை வழங்கலாம். அதனாலதான் இவர்களை பொது கொடையாளர்கள் என்று அழைக்கின்றோம். அதே போல இந்த ஏபி என்ன செய்யும்னா ஏட்ட இருந்து ரத்தத்தை வாங்குது, ஓட்ட இருந்து ரத்தத்தை வாங்குது, பீட்ட இருந்து ரத்தத்தை வாங்குது, ஏபிட்ட இருந்து ரத்தத்தை வாங்கி கொள்கிறது. அப்போ இந்த ஏபி ஆனது அனைவரிடமிருந்து ரத்தத்தை பெறுகிறது. அதனால இது யாருன்னா பொது பெறுநர் என்று அழைக்கின்றோம். ஆக பொது கொடையாளினா அனைவருக்கும் ரத்தத்தை வழங்குபவர், பொது பெறுநர் என்றால் அனைவரிடமிருந்து ரத்தத்தை வாங்குபவர். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஓவானது ஓட்டிருந்து மட்டும்தான் ரத்தத்தை வாங்க முடியும், எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஆனா வாங்குற நபர் அந்த ஓவாக தான் இருப்பாங்க. அதே போல ஏ வகை ரத்தத்தை பார்த்தீங்கன்னாக்க யார்கிட்ட ரத்தத்தை வாங்க முடியும்னா ஓட்ட இருந்து ரத்தத்தை வாங்க முடியும், ஏட்ட இருந்து ரத்தத்தை வாங்க முடியும். அதே போல பி வகை ரத்தத்தில் உள்ளவங்க ஓட்ட இருந்து ரத்தத்தை வாங்க முடியும், பீட்ட இருந்து ரத்தத்தை வாங்க முடியும். அப்போ ஓட்ட இருந்தும் பீட்ட இருந்தும் இந்த பி உள்ளவர்கள் ரத்தத்தை வாங்கலாம். ஏ உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் ரத்தத்தை கொடுக்கலாம்னாக்க, அதாவது ஏக்கு ரத்தம் கொடுக்கலாம், ஏபிக்கு ரத்தம் கொடுக்கலாம். அதே போல பியில் உள்ளவர்கள் ஏபிக்கு ரத்தம் கொடுப்பார்கள், பிக்கு ரத்தம் கொடுப்பார்கள். ஆனா ஏபி உள்ளவங்க ஏபிக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுக்க முடியும். இப்போ இந்த ஸ்கீமேட்டிக் ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன பார்க்குறேன்னாக்க, பல்வேறு இரத்த வகைகளின் மரபு கடத்தல் பல்குட்டு அலீல்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. இதுல பெர்னஸ்டீன் என்பவர் வந்து 1925 இந்த வார்த்தையை சொல்றாரு.
இதில் என்ன பார்க்குறோம்னாக்க மனிதனுடைய குரோமோசோம் மொத்தத்தில் 23 ஜோடி குரோமோசோம் காணப்படும். அதில் 22 ஜோடி குரோமோசோம்கள் உடல் குரோமோசோம் என்றும் ஒரு ஜோடி பால் குரோமோசோம் என்றும் அழைக்கப்படும். இதில் 9வது ஜோடி குரோமோசோம், அந்த 9வது ஜோடி குரோமோசோம்ல இந்த குறிப்பிட்ட இடத்துல 3 அலீல்கள் இரத்த வகைகளை நிர்ணயிக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஏ வகை இரத்தம், பி வகை இரத்தம், ஓ வகை இரத்தம், ஏபி வகை இரத்தம் இவைகளை கண்டுபிடிப்பதில் லான்ஸ்டீனர் என்பது முக்கியமானவர். அதனால இந்த மரபணுக்களுக்கு அவரு பேரே வச்சிடலாமான்னு சொல்லிட்டு எல் மரபணு என்று அழைக்கப்பட்டது. அதனால எல் என்பது லான்ஸ்டைனர். அப்புறம் இந்த மரபணுக்களுடைய செயல்பாடு ஐசோ அக்ளூட்டினேஷன் என்று அழைப்பார்கள். அதில் உள்ள முதல் லெட்டர் ஐ. அப்போ ஐ என்று அழைக்கலாமா என்று முடிவு செய்யப்பட்டது. கடைசியில் ஐ என்று வைத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டு இந்த மரபணுக்களை என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இப்போ அதாவது இரத்த சிவப்பணுல எதிர்பொருள் தூண்டி ஏஐ உருவாக்கக்கூடிய மரபணு ஐஏ, அதே போல எதிர்பொருள் தூண்டி பிஐ உருவாக்கக்கூடிய மரபணு ஐபி, எதிர்பொருள்கள் தூண்டி ஒன்றுமே உருவாக்க முடியாத மரபணுக்கள் ஐஓ என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி 3 மரபணுக்களும் 9வது குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல காணப்படுகிறது. நம்ம என்ன படிச்சோம்னாக்க, இந்த எதிர்பொருள் தூண்டி என்பது பொதுவாக இரத்த சிவப்பணுக்களின் மேல் பரப்புல தான் இருக்குன்னு படித்தோம். ஆனால் இது போக சிலருடைய கண்ணீர்ல, உமிழ்நீர்ல, உடல் திரவத்தில் இந்த எதிர்பொருள் தூண்டிகள் காணப்படுகிறது. அதனால இந்த பகுதியில் சுரப்பாளர்கள் என்று அழைப்பார்கள். இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. அப்போ ஆன்டிஜன் என்பது பொதுவாக இரத்த சிவப்பணுக்களின் மேல் பரப்பில் காணப்படும். அது போக கண்ணீர், உமிழ்நீர் மற்றும் உடல் திரவங்களிலும் இந்த ஆன்டிஜன் என்பது காணப்படுது அல்லது எதிர்பொருள் தூண்டிகள் காணப்படுகிறது. இவைகளை சுரப்பாளர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஐஏ மற்றும் ஐபி அலீல்கள் டிரான்ஸ்பரேஸ் நொதியை உற்பத்தி செய்கிறது. அந்த டிரான்ஸ்பரேஸ் நொதி என்பது இந்த 9வது குரோமோசோம்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல ஐஏ என்ற மரபணுவும் அல்லது ஐபி என்ற மரபணுவும் இருந்தால் அந்த மரபணுக்கள் டிரான்ஸ்பரேஸ் என்ற ஒரு நொதியை உற்பத்தி செய்யும். இதில் ஓ என்ற ஒரு மரபணு இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்பரேஸ் நொதியை உற்பத்தி செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஏ அலீல் என்ன செய்யுதுனாக்க என் அசிட்டைல் கேலக்டேஸ் டிரான்ஸ்பரேஸ். அப்போ ஐஏ என்ற அந்த அலீலானது அல்லது அந்த மரபணுவில் காணக்கூடிய அந்த மரபணுவானது அந்த இரத்த சிவப்பணுவின் மேற்பரப்பில் என் அசிட்டைல் கேலக்டேஸ் டிரான்ஸ்பரேஸ் நொதியை சுரந்து என் அசிட்டைல் கேலக்டோசமின் எனப்படும் மூலப்பொருளோடு சேர்க்கிறது. இதுல NAG, என் அமினோ சுகர், ஏ அசிட்டைல், ஜி கேலக்டோசமின். அதே போல ஐபி அலீல பார்த்தீங்கன்னாக்க அந்த அலீல்களில் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் நொதியை சுரந்து கேலக்டோஸை கட்சி பொருள் எனப்படும் மூலப்பொருளோடு சேர்க்கிறது. அப்போ இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். ஐஏ என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸை சுரக்குது. ஆனால் ஐபி அலீல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் நொதியை சுரக்கிறது. இந்த ஐஏ அலீல் என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸை சுரந்து NAG எனப்படும் மூலப்பொருளோடு சேர்க்கிறது. ஆனால் இங்கே கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் என்ற நொதி ஹச்சி பொருள் எனப்படும் மூலப்பொருளோடு சேர்க்கிறது. ஆனால் ஐஓ என்ற அலீல பார்த்தீங்கன்னாக்க இது டிரான்ஸ்பரேஸ் நொதி எதையும் சுரப்பதில்லை. அதனால இது என்ன சொல்றாங்கன்னாக்க வெற்று அலீல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெற்று அலீல்களால் டிரான்ஸ்பரேஸ் நொதிகளை சுரக்க முடியாது. அதனால இவை NAG, என் அசிட்டைல் கேலக்டோசமின் அல்லது கேலக்டோஸ் போன்ற மூலப்பொருளுடன் சேர்ப்பதில்லை. அடுத்தது இணை ஓங்குத்தன்மை. இந்த புறத்தோற்ற விகிதத்தில் ஐஏ மற்றும் ஐபி அலீல்கள் ஐஓவிற்கு ஓங்கிய தன்மையை கொண்டிருக்கின்றன. அதாவது
IO என்ற மரபணுவை விட IA என்ற IA மற்றும் IB என்ற மரபணுக்கள் ஓங்குத்தன்மை உடையது. அதனால தான் IA என்ற மரபணுவும் IB என்ற மரபணுவும் டிரான்ஸ்பரேஸ் என்ற நொதியை சுரக்க முடியுது. IO என்ற மரபணுவால் டிரான்ஸ்பரேஸ் என்ற நொதியை சுரக்க முடிவதில்லை. அதனால IAயும் IBயும் ஓவை விட ஓங்குத்தன்மை பெற்று காணப்படுது. ஆனால் இந்த IA மற்றும் IB இரண்டும் ஒன்றுக்கொன்று ஓங்குத்தன்மை உடையது. அததான் இணை ஓங்குத்தன்மை என்று அழைப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா AB இரத்த வகையில் அந்த இரத்த சிவப்பணுவின் மேல் பரப்பில் ஆன்டிஜன் A அல்லது எதிர்பொருள் தூண்டி Aயும் காணப்படுது, எதிர்பொருள் தூண்டி Bயும் காணப்படுது. அப்ப இரண்டும் தத்தம் பண்புகளை வெளிப்படுத்துவதனால இவை இரண்டையும் இணை ஓங்குத்தன்மை என்று அழைப்போம். இந்த இணை ஓங்குத்தன்மை என்றால் என்ன? இது ஒரு 3 மதிப்பெண்ல கேட்கப்படும். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். IA ஈக்குவல் டு IB. அப்ப IAவும் IBயும் ரெண்டும் சமம், ரெண்டுமே இணை ஓங்குத்தன்மை உடையது. ஆனா IOவை விட IAவும் IBயும் ஓங்குத்தன்மை உடையது. இப்ப இப்படிப்பட்ட தன்மை எங்கிருந்து பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களிடமிருந்து இந்த 3 அல்லீல்களில் ஏதேனும் ஒன்றை இந்த குழந்தைகள் பெறுகின்றார்கள். இப்ப இங்க ஒரு மரபு வகை இங்க போட்டிருக்கோம். அதாவது ஜீனோடைப். மரபு வகைனா ஜீனோடைப் என்று அழைக்கப்படுது. இரத்த வகையை புறத்தோற்றம் என்று அழைப்பார்கள், அல்லது ஃபீனோடைப் என்று அழைப்பார்கள். அப்போ இந்த 9வது குரோமோசோம்ல, அமைப்பொத்த குரோமோசோம் 9வதுல ஒரு குரோமோசோம்ல IAவும் அதே குரோமோசோம் இருப்பிடத்துல IAயும் காணப்பட்டுச்சினாலும் அல்லது IA IO காணப்பட்டாலும் அது A வகை ரத்தம் என்று அழைக்கப்படுது. அப்ப இப்படிப்பட்ட மரபணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள்ல எதிர்பொருள் தூண்டி Aயை உண்டாக்குகிறது. இவருடைய ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மால பார்த்தீங்கன்னாக்க எதிர்பொருள் B காணப்படுகிறது, ஆன்டிபாடி B மட்டும் காணப்படும். அதே போல B வகை ரத்தத்தை உடையவர்களை மரபணுக்கள் 9வது குரோமோசோம்ல, அமைப்பொத்த குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம்ல IB இருக்கலாம், மற்றொரு குரோமோசோம்லயும் IB இருக்கலாம், அல்லது அந்த IBக்கு பதிலாக IOவும் இருக்கலாம். அந்த ஓவை விட B ஓங்குத்தன்மையானது. அதனால Bயின் பண்புகள் மட்டும்தான் அவர்கள வெளிப்படும். அப்போ அதை B வகை ரத்தம் சொல்றோம். இவருடைய இரத்த சிவப்பணுக்கள்ல B வகை ஆன்டிஜன்கள் காணப்படுது, அல்லது எதிர்பொருள் தூண்டி காணப்படுகிறது. எதிர்பொருளானது A காணப்படுது. அதே போல அந்த AB இரத்த வகை உள்ளவர்களுடைய மரபணுக்கள் எங்க இருக்குனாக்க 9வது குரோமோசோம்ல, அந்த குறிப்பிட்ட இடத்துல அமைப்பொத்த குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம்ல IAவும் மற்றொரு குரோமோசோம்ல IBயும் காணப்படுது. அதை AB வகைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த IA IB ரெண்டு காணப்படுறதுனால இரத்த சிவப்பணுக்களின் மேல் பரப்புல எதிர்பொருள் தூண்டி Aயும் Bயும் காணப்படும். ஆனா இவர்களின் ரத்தத்துல எதிர்பொருட்கள் இல்லை, ஆன்டிபாடி கிடையாது. அதே போல O வகை ரத்தத்துல என்ன படிச்சிருக்கோம்னாக்க, இந்த டிரான்ஸ்பரேஸ் என்ற நொதி சுரக்காததுனால அங்க IAO அல்லது IBO இரத்த சிவப்பணுக்கள்ல ஆன்டிஜன் உருவாக முடியாம போயிருது. அதனால எதிர்பொருள் தூண்டி இங்க கிடையாது. ஆனா எதிர்பொருள் Aயும் Bயும் காணப்படுகிறது. இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். இந்த பிளட் சிஸ்டம், அதாவது ABO பிளட் சிஸ்டம். இங்க என்ன பார்த்தீங்கன்னா பிளட் டைப்பை ஜீனோ டைப் சொல்றோம். டைப் ஏல கேபிட்டல் A கேபிட்டல் A IO, அதாவது IA IO. அப்போ இவங்களை பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளட் ரெட் பிளட் கார்பஸ் செல் இந்த சர்ஃபேஸ்ல புரோட்டீன் காணப்படுது. அந்த புரோட்டீனுக்கு பேர் தான் என்னன்னாக்க அக்ளூட்டினோஜன். அப்போ A வகையில் அக்ளூட்டினோஜன் A மட்டும்தான் காணப்படும். அதில் ஆன்டிபாடி என்று அழைக்கக்கூடிய அல்லது எதிர்பொருள் என்ன இருக்குது, B மட்டும். ஆன்டிபாடி இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, அக்ளூட்டினின். அப்போ அக்ளூட்டினோஜன்னாக்க எதிர்பொருள் தூண்டி, அக்ளூட்டின் என்பது எதிர்பொருள். அப்போ A வகை ரத்தத்தில் A வகை எதிர்பொருள் தூண்டியும் B வகை எதிர்பொருளும் காணப்படுது. அதே போல B வகை ரத்தத்தில் B வகை எதிர்பொருள் தூண்டியும் A வகை எதிர்பொருளும் காணப்படுது. AB வகையில் எதிர்பொருள் தூண்டி Aயும் Bயும் காணப்படும், எதிர்பொருட்கள் காணப்படுவதில்லை. அதே போல O வகையில்
இது ஆன்டிஜன் ஏபி இல்லை, அல்லது எதிர்பொருள் தூண்டிகள் ஏயும் பியும் கிடையாது. ஆனால் எதிர்பொருள் ஏயும் பியும் உள்ளது. மனிதர்களை காணப்படும் இந்த எதிர்பொருள் தூண்டிகள் மற்ற உயிரினங்களின் இரத்தத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அப்போ மனிதர்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த ஏபிஓ இரத்த வகை இருப்பது போலவே சில உயிரினங்களிலும் இரத்தத்தில் காணக்கூடிய வகைகள் உள்ளது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிம்பன்சி, கிப்பன் போன்ற குரங்குகளில் எதிர்பொருள் தூண்டி ஏ காணப்படுகிறது. உரான்குட்டான் குரங்குல ஏபி மற்றும் ஏபி வகை எதிர்பொருள் தூண்டிகள் காணப்படுகிறது. இப்போ இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். சிம்பன்சி, கிப்பன் இதில் ஏ வகை எதிர்பொருள் தூண்டியும், உரான்குட்டான்ல பார்த்தீங்கன்னா ஏபி வகை. அப்போ மனிதனில் காணக்கூடிய பாதி வகை குரங்கு அந்த இரத்த சிவப்பணுக்களில் காணக்கூடிய ஆன்டிஜென்கள் உரான்குட்டான்லையும் காணப்படுது. இது போக நவீன உலகத்தின் குரங்குன்னு சொல்லுவாங்க பிளாட்டிரைனா மற்றும் லெமூர். இந்த குரங்குகளில் ஒரே மாதிரியான பொருளை கொண்டுள்ளன. ஆனால் மனிதனில் காணப்படுகின்ற எதிர்பொருள் தூண்டி பி இவற்றோடு ஒத்து காணப்படவில்லை. ஆனால் இந்த 2 குரங்குகளையும் பார்க்கும்போது எதிர்பொருள் தூண்டி ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம மனிதனில் காணப்படுவது போல பியோடு இது ஒத்து காணப்படுவதில்லை. இன்னொன்று தெரியும்னா, பூனைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 3 வகை இரத்த வகைகள் அறியப்பட்டுள்ளன. இவை மனிதனுடைய மரபணு அமைப்புடன் ஒத்து போகின்றன. இப்போ மனிதர்களில் பார்க்கும் பொழுது என்ன சொன்னாக்க கண்ணீர், உமிழ்நீரில் இந்த ஆன்டிஜன் அல்லது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை சொன்னோம். அது போக உடல் திரவத்திலையும் இருக்கிறதாக நம்ம ஏற்கனவே படித்தோம். அதே போல தான் இந்த பூனையினுடைய கண்ணீர், உமிழ்நீர், சிறுநீர், விந்து திரவம், இறப்பை நீர் மற்றும் பால் போன்ற உடல் திரவங்களையும் எதிர்பொருள் தூண்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது RH காரணி அல்லது ரீசஸ். RH காரணி அல்லது RH எதிர்பொருள் தூண்டி இரத்த சிவப்பணுக்களின் மேல் பரப்பில் காணப்படுது. அப்ப இதுவரை என்ன படிச்சோம்னாக்க இரத்த சிவப்பணுக்கள் மேல் பரப்புல ஆன்டிஜன் ஏயு அல்லது எதிர்பொருள் தூண்டி ஏ, எதிர்பொருள் தூண்டி பி அல்லது ரெண்டுமே இருப்பதாக படித்தோம். இது போக இன்னொரு ஆன்டிஜன் இருக்குது, அதான் RH ஆன்டிஜன் அல்லது RH எதிர்பொருள் தூண்டி என்று அழைக்கப்படுது. இந்த RH காரணியை என்ன சொல்லுவாங்கன்னாக்க மகாக்கா ரீசஸ் என்னும் குரங்கு. இதுல மகாக்கா ரீசஸில் உள்ள அந்த லெட்டர் தான் RH என்று அழைக்கப்படுது. ரீசஸ்ல RH என்ற லெட்டர் முதல் லெட்டர் எடுத்து தான் இதுக்கு RH காரணி என்று அழைக்கின்றோம். அப்போ மகாக்கா ரீசஸில் காணக்கூடிய அந்த RH காரணி மனிதர்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டுபிடித்தவர் காரல் லான்ஸ்டெய்னர் மற்றும் அலெக்சாண்டர் வெய்னர் 1940 கண்டுபிடிச்சார். இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து என்ன பார்க்கணும்னாக்க இது ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன். RH பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டி எதிர்பொருள் தூண்டி என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே போன மாதிரி பவரில் ஏபி வகையை பார்த்தோம். அங்கே இதே போல இரத்தத்துடைய இரத்த சிவப்பணுவின் வெளிப்புறத்தில் அல்லது புறப்பரப்பில் காணக்கூடிய புரதத்தை தான் எதிர்பொருள் தூண்டி ஏ அல்லது எதிர்பொருள் தூண்டி பின்னு சொன்னோம். இங்கே இதுக்கு RH காரணி உண்டாக்கக்கூடிய அந்த எதிர்பொருள் தூண்டிக்கு டி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ டி எதிர்பொருள் தூண்டி, அப்படி டி எதிர்பொருள் தூண்டி காணப்பட்டால் அது RH பாசிட்டிவ் என்றும், இரத்த சிவப்பணுகளில் டி எதிர்பொருள் தூண்டி இல்லைன்னா அது RH நெகட்டிவ் என்றும் அழைக்கப்படுது. இப்போ டி எதிர்பொருள் தூண்டி ஏ இல்லாத இரத்த சிவப்பணுக்கள் RH நெகட்டிவ் என்றும், டி எதிர்பொருள் தூண்டி காணக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் RH பாசிட்டிவ் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ இது ஒரு டேபிளக்கெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஏல நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஏ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ். அது மாதிரி ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் சொல்லுவாங்க. இது எப்படி நமக்கு கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் பிளட் செல் அல்லது இரத்த சிவப்பணுக்கள்ல மேல் பரப்புல எதிர்பொருள் தூண்டி ஏ மட்டும் காணப்பட்டுச்சுன்னா அது ஏ நெகட்டிவ் சொல்லுவோம். அல்லது எதிர்பொருள் தூண்டி ஏவும் RH எதிர்பொருள் தூண்டியும் காணப்பட்டுச்சுன்னா அதை ஏ பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ இது நல்ல கவனமாக கவனிக்கணும். RH எதிர்பொருள் தூண்டியும்
ஏ எதிர்பொருள் தூண்டி காணப்பட்டாதான் அது ஏ பாசிட்டிவ். அப்போ அதே போல் பி நெகட்டிவ்ல என்ன இருக்காது? ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லை. ஆனால் பி ஆன்டிஜன் காணப்படும், அல்லது பி எதிர்பொருள் தூண்டி மட்டும் காணப்படும், ஆர்ஹெச் எதிர்பொருள் தூண்டி காணப்படவில்லை. அதை நெகட்டிவ் சொல்லுவோம். அப்போ ஆர்ஹெச் ஆன்டிஜன் காணப்பட்டுச்சுன்னா அதை பாசிட்டிவ் சொல்லுவோம். ஆர்ஹெச் ஆன்டிஜன் காணப்படவில்லை என்றால் அதை நெகட்டிவ் என்று அழைக்கிறோம். அப்போ இங்கே பார்க்கும்போது ஏ நெகட்டிவ்ல ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லை, எதிர்பொருள் தூண்டி இல்லை. அதே போல் பி நெகட்டிவ்லையும் ஆர்ஹெச் ஆன்டிஜன் அல்லது ஆர்ஹெச் எதிர்பொருள் தூண்டி இல்லை. இப்போ இது ஒரு டேட்டா போட்டிருக்காங்க. மனிதர்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ பாசிட்டிவ்ல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% வந்து ஏ பாசிட்டிவ் உள்ளவங்க இருப்பாங்க. அதே போல் ஏ நெகட்டிவ் உள்ளவங்க வெறும் 6% தான். அப்புறம் பி பாசிட்டிவ் உள்ளவங்க 13%, பி நெகட்டிவ் உள்ளவங்க 2%, ஏபி பாசிட்டிவ் உள்ளவங்க 4%, ஏபி நெகட்டிவ் உள்ளவங்க 1%. அதே போல் ஓ பாசிட்டிவ் உள்ளவங்க 33%, ஓ நெகட்டிவ் உள்ளவங்க 6%. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னாக்க மனித குலத்தில் மிக அதிகமாக இரத்த வகைகள் கொண்ட மனிதர்கள் யாருன்னா ஏ பாசிட்டிவ் வகை 35%. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது யாருன்னா ஓ பாசிட்டிவ் வகை. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது யாருன்னா பி பாசிட்டிவ் வகை. அப்போ இப்படி தான் நமக்கு வந்து காணப்படும். அப்போ ஏ பாசிட்டிவ் 35%, ஓ பாசிட்டிவ் 33%, பி பாசிட்டிவ் 13%, ஏபி பாசிட்டிவ் 4% தான் மொத்த மக்கள் தொகையில் காணப்படுறாங்க. இப்போ ஆர்ஹெச் என்ற வார்த்தை தடுப்பாற்றல் தருகின்ற இம்யூனோஜெனிக் டி எதிர்பொருள் தூண்டியை குறிக்கிறது. ஆர்ஹெச் என்ற வார்த்தை வந்து தடுப்பாற்றல் தருகின்ற டி எதிர்பொருள் தூண்டியை குறிக்கிறது. அப்போ டி எதிர்பொருள் தூண்டி ஒரு ரத்தத்தில் காணப்பட்டுச்சுன்னா, ரத்த சிவப்புல காணப்பட்டுச்சுன்னா அது ஆர்ஹெச் பாசிட்டிவ். டி எதிர்பொருள் தூண்டி காணப்பெறாதவர்கள் அவங்க ஆர்ஹெச் நெகட்டிவ் சொல்லுவோம். அப்போ ரத்தத்தில் காணப்படும் ரீசஸ் காரணியானது ஓங்கு பண்பாக மரபு வழி கடத்தப்படுகிறது. இப்போ மரபு வழியில் கடத்தப்படுறது வந்து ஓங்கு பண்பாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 35% வந்து ஏ பாசிட்டிவ் உள்ளவங்களும் 33% ஓ பாசிட்டிவ் உள்ளவங்களும் படிச்சிருக்கிறோம். அப்போ பாசிட்டிவ்னாலே அங்கே ரத்தத்தில் டி எதிர்பொருள் தூண்டி காணப்பட வேண்டும் இரத்த சிவப்பணுக்களில். அப்புறம் இயற்கையாகவே அனைவரின் பிளாஸ்மாவிலும், இரத்த பிளாஸ்மா எடுத்துட்டோம்னா அனைவரின் பிளாஸ்மாவிலும் டிக்கு எதிரான எதிர்பொருள் இருப்பதில்லை. அங்கே என்ன பார்த்தோம்னாக்கா ரத்த வகையில் படிக்கும்போது எதிர்பொருள் ஏ எதிர்பொருள் பி பார்த்தோம். ஆனால் இவர்களின் ரத்தத்தில் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ற அந்த ஏல ஆர்ஹெச் பாசிட்டிவ் என்ன பார்க்குறோம்னாக்க டி எதிர்பொருள் வந்து காணப்படுதாது. அதே போல் ஆர்ஹெச் நெகட்டிவ் ரத்தம் வந்து, அதாவது ஆர்ஹெச் அற்றோர், அவங்க ஆர்ஹெச் பாசிட்டிவ் உடைய ரத்தத்தோடு தொடர்பு ஏற்படும் பொழுதுதான் அந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் ரத்தத்தில் டி எதிர்பொருள் தூண்டிக்கு எதிரான எதிர்பொருள் உருவாக்கப்படுது. அதாவது ஆர்ஹெச் ஆன்டிஜன் வந்து உள்ள இரத்தத்தை ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லாத இரத்தத்தோடு சேர்க்கும் பொழுதுதான் அங்கே ஆன்டிபாடி, அதாவது எதிர்பொருள் உண்டாக்கப்படுகிறது. ஆர்ஹெச் பிளஸுக்கு எதிராக எதிர்பொருள் உண்டாக்கப்படுகிறது. இப்போ ஆர்ஹெச் உடைய, அதாவது ஆர்ஹெச் பாசிட்டிவ் என்பதற்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் ரத்தத்தை பெறும்பொழுது எவ்வித விளைவும் ஏற்படுவதில்லை. மாறாக ஆர்ஹெச் நெகட்டிவ் உடைய அல்லது ஆர்ஹெச் அற்றோர் அவர்களுக்கு ஆர்ஹெச் உடைய ரத்தத்தை ஏற்றும் பொழுதுதான் அங்கே பலவிதமான நோய்கள் தோன்ற ஏதுவாக இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஆர்ஹெச் காரணியின் மரபு வழி கட்டுப்பாடு, இந்த பிஷர் மற்றும் ரேஸ் என்றவர் ஒரு கொள்கையை வெளியிட்டாங்க. ஆர்ஹெச் காரணியில் 3 வெவ்வேறு அலீல்கள் இணைகள், குரோமோசோம் இணைகளில் நெருக்கமாக 3 வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ளது.
நம்ம ஏபி வகை ஏபிஓ ரத்த வகையை படித்தது போல் இங்கே அலீல்கள் வந்து சி, கேபிட்டல் சி, டிஇ என்ற 3 அலீல்கள் தான் இந்த ஆர்ஹெச் காரணியை உருவாக்குகிறதுன்னு சொல்லி ஃபிஷர் மற்றும் ரேஸ் என்றவர் வந்து ஒரு கருதுகோளை சொல்கிறாங்க. அதே போல் இதில் பார்த்தி ஒரு அமைப்பொத்த குரோமோசோம் ஏதாவது ஒன்று இருக்கலாம். கேபிட்டல் டியோ அல்லது ஸ்மால் டியோ இருக்கலாம், கேபிட்டல் சியோ ஸ்மால் சியோ இருக்கலாம், கேபிட்டல் இயோ அல்லது ஸ்மால் இயோ இருக்கலாம். அடுத்து என்ன பார்க்கணும்னாக்கா ஆர்ஹெச் அலீல்கள் இடைகள் கேபிட்டல் சி ஸ்மால் சி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் இ ஸ்மால் இ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாங்க கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் இ இந்த 3 ஒரு இதில் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த அமைப்பொத்த குரோமோசோமில் ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ என்று இருக்கும். அதே போல் கேபிட்டல் டி, கேபிட்டல் சி, ஸ்மால் டி, கேபிட்டல் இ சி, அதே போல் சி, ஸ்மால் சி, கேபிட்டல் டி, ஸ்மால் இ. இப்போ இந்த மரபணுக்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டி என்ற மரபணு, கேபிட்டல் டி என்ற மரபணு பார்த்தீங்களா, கேபிட்டல் டி இங்கே இருக்குது, இங்கே கேபிட்டல் டி இருக்குது, இங்கே கேபிட்டல் டி. அப்போ இந்த 3 வகையிலையும் கேபிட்டல் டி காணப்படுறதுனால இவை ஆர்ஹெச் உடையவர்கள் என்று அழைக்கிறோம். அதே போல் கேபிட்டல் டி என்பது வந்து ஒடுங்குத்தன்மையாக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்மால் டியாக இருந்தால் அவர்களுடைய ரத்தத்தில் இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் அல்லது ஆர்ஹெச் எதிர்பொருள் காணப்படுவதில்லை. அவர்களை வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் என்று அழைக்கின்றோம். அனைத்து மரபு வகைகளிலும் உள்ள ஓங்கிய டி அலீல்கள், அதாவது ஆர்ஹெச் டி உடையோர், அவங்கள ஆர்ஹெச் பாசிட்டிவ் புறத்தொற்ற வகையை உருவாக்குகின்றன. அதே போல 2 ஒடுங்கிய பண்பு கொண்ட மரபு வழியில் ஸ்மால் டி அலீல்கள் ஆர்ஹெச் புறத்தோற்ற ஆர்ஹெச் நெகட்டிவ் புறத்தொற்ற வகையை உற்பத்தி செய்கிறது. அப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ்னா ஓங்கிய டி அலீல்கள் வந்து இருக்கணும். அதே போல் ஆர்ஹெச் நெகட்டிவ்னா 2 ஒடுங்கிய அலீல்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்கும். ஓங்கிய அலீல்கள் டி இருந்துச்சுன்னா அது ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்கும். இது வெய்னரின் கருதுகோள். இந்த வெய்னர் என்ன பண்ணாருனாக்கா 8 அலீல்கள் இருப்பதை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல 8 அலீல்கள் இருப்பதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்னாக்கா பல்கூட்டு அலீல்களில் 3க்கும் மேற்பட்ட அலீல்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைப்பொத்த குரோமோசோமில் காணப்பட்டால் அதை பல்கூட்டு அலீல்கள் சொன்னோம். அதே போல் ஆர்ஹெச் காரணியும் ஒரு பல்கூட்டு அலீல் என்பது தான் நிரூபிப்பதற்காக தான் இந்த வெய்னர் வந்து ஒரு கருதுகோள் குறிப்பிடுகிறார். அதில் 8 அலீல்கள் இருப்பதாக சொல்கிறார். R1, R2, RO, RZ. அதே மாதிரி ஸ்மால் ஆர், ஸ்மால் R1, ஸ்மால் R11, ஸ்மால் RY ஆக 8 மரபணுக்கள் அல்லது 8 அலீல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைப்பொத்த குரோமோசோமில் காணப்படுகிறது. இதில் இந்த கேபிட்டல் ஆர் இந்த அலீல்கள் பெற்று இருந்துச்சுன்னா அது புறத்தோட்டத்தில் ஆர்ஹெச் பாசிட்டிவ் அல்லது ஆர்ஹெச் உடையோர் என்ற பண்பை வந்து உருவாக்குகிறது. அதாவது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் RO, கேபிட்டல் RZ காணப்பட்டுச்சுன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் புறத்தோற்ற வகையை உற்பத்தி செய்கின்றன. 2 ஒடுங்கிய அலீல்களை கொண்ட அனைத்து மரபணுக்களும் ஆர்ஹெச் நெகட்டிவ் புறத்தோற்ற வகையை உற்பத்தி செய்கின்றனர். ஆர்ஹெச் நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர், ஸ்மால் R1, ஸ்மால் R11, ஸ்மால் RY. இதில் ஏதாவது 2 அலீல்கள் இருந்துச்சுன்னா அது ஆர்ஹெச் நெகட்டிவை குறிப்பிடுகிறது. ஆர்ஹெச் காரணியின் இணக்கமின்மை வளர்கரு இரத்த சிவப்பு அணு சிதைவு நோய் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் என்றால் என்ன? இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தந்தைக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், தாய்க்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். ஆனால் கருவில் உள்ள குழந்தைக்கும் தந்தையின் இரத்தமாகிய ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். தாயினுடைய வயிற்றில் காணக்கூடிய குழந்தையும் ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆனால் தாய்க்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்குது. இப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் என்ன அர்த்தம்னாக்க குழந்தையின் ரத்தத்தில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் காணப்படுகிறது அல்லது ஆர்ஹெச் எதிர்பொருள் தூண்டி காணப்படுகிறது. தாயின் ரத்தத்தில்
RH ஆன்டிஜன் இருந்து இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா தாயின் இரத்தமானது RH+ எதிர்பொருள் தூண்டியை அடையாளம் காண்கிறது. தாயின் ரத்தம் என்ன செய்யறாங்க, குழந்தையினுடைய இரத்தத்தில் RH பாசிட்டிவை அடையாளம் காண்கிறது. எப்பொழுது அடையாளம் காணப்பட்டதோ உடனே தாயின் இரத்தமானது RH எதிர்பொருளை உற்பத்தி செய்து விடுகிறது. RH எதிர்பொருள்ங்கிறது RH ஆன்டிபாடி. ஆனால் போதுமான அளவு ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணுவதற்கு முன்பாகவே இந்த முதல் குழந்தை இயல்பாக பிறந்து விடுகிறது. அப்போ RH எதிர்பொருள் ஆன்டிபாடி வந்து இம்யூனோகுளோபுலின் G, IgG என்று அழைப்பார்கள். இது தாய்சை இணைப்பு திசு வழியாக கருவை அடைந்து கருவின் இரத்த சிவப்பணுக்களை அளிக்கிறது. இதனால் கருவிற்கு இரத்த சோகை, மஞ்சள் காமாலை உண்டாகிறது. இந்நிலையை வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய், வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் என்று அழைக்கிறோம். அல்லது சிசு ஹீமோலைட்டிக் நோய் என்று அழைக்கப்படுகிறது. அல்லது HDN, H என்பது ஹீமோலைட்டிக், டி வந்து டிசீஸ் ஆஃப் த நியூ பார்ன், அதில் உள்ள எண், அதான் HDN நோய் என்று அழைக்கப்படுது. அப்போ இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் என்றால் என்ன? இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு வந்து இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோயை எவ்வாறு தடுப்பது? தாயின் வளத்தில் வயிற்றில் வளரக்கூடிய சேய் அல்லது குழந்தையானது RH பாசிட்டிவாக இருக்குது, தாய் வந்து RH நெகட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் வந்த உடனே இரத்தத்தில், அதாவது தாயின் இரத்தமானது குழந்தையின் இரத்தத்தில் உள்ள இந்த RH எதிர்பொருள் தூண்டியை அடையாளம் காணுகிறது. அடையாளம் காணப்பெற்ற உடனேயே இந்த தாயினுடைய இரத்தத்தில் எதிர்பொருள் RHக்கான எதிர்பொருள் உண்டாக்கப்படுது. அப்போ இந்த கருவை சுமக்கும் பொழுது, அதாவது RH பாசிட்டிவ் கருவை சுமக்கும் பொழுது டி எதிர்பொருள்களை எதிர்க்க வல்ல பொருளை ஆன்டி ஆன்டிபாடிஸ் என்ற ஒரு மருந்து வந்து 28 வாரம் அல்லது 34வது வாரத்தில் கருவுற்ற தாய்க்கு கொடுக்கும் பொழுது இயல்பான நோய் தடைக்காப்பு உருவாவதுடன் கருவின் சிவப்பணுக்களை அளிக்கின்ற எதிர்பொருள் தாயின் உடலில் உருவாவது தடுக்கப்படுகிறது. அந்த எதிர்பொருளும் தடுக்கப்படுது. தாய் கற்பம் தரிக்கும் பொழுது, எப்பெல்லாம் தாய் வந்து கற்பம் தரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஆன்டிபாடி வந்து கொடுக்கப்படும். பொதுவாக 28லிருந்து 34 வாரத்துக்கு இந்த ஆன்டிபாடியை வந்து கொடுக்கணும். தாய்க்கு கொடுக்கும் பொழுது அந்த நோய் வந்து வராமல் பாதுகாக்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இதுவரை பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்னன்னு படித்தோம், மனிதனின் இரத்த வகைகளை படித்தோம், RH காரணியின் மரபுவழி கடத்தலை பற்றி படித்தோம். புத்தகத்தை வைத்து நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.